ஏ சத்யா ராணி என்ன செய்திய? புஷ்பாக்கா என்ன இப்படி பட்டெடுக்க போகணும், காலையில வெள்ளனை வாங்கன்னு அவ்வளோ பேரையும் கூப்பிட்டுட்டு இங்கே ஒருத்தரையும் காணோம். வெட்டி அந்த ஆள் எல்லாம் கிளம்பிட்டு இருப்பாவளா இருக்கும். வேனை தாண்டி தானே வந்தா, வேனுக்கிட்ட ஆளை யாரையும் காணுமே. அதான் டீ பரப்பிட்டு இருப்பாவ, ஏதோ சாமி எதுவும் கும்பிட்டு இருப்பாவ. நம்ம வேணா வேன்ல போய் முன்னாடி போய் இடத்த பிடிப்போம். வாங்க 3 பேரும் போவா, அவளுக்கு பின்னாடி வரட்டும். சரி நெட்டவள்ளி. எட்டி போற வழியில எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். நீங்க முன்னாடி போங்க, என்ன டீ வீட்டுக்கு போயிட்டு எடுத்துட்டு வேகமா ஓடி வரேன். சரிம்டி, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நானும் போயிட்டு வரேன். என்னம்டி அவ்வளோ பேர் வேலை இருக்குன்னு போறியா? அப்ப நான் ஒத்தையில போகணுமா? ஒத்தையில எங்க போற? டெல்லிக்கா போற? வண்டிக்கிட்ட தானே போற? அந்த வேனுக்கு பரத்தோடி போய் நில்லு, நாங்க வாரோம். சரிம்டி, போயிட்டு சீக்கிரம் வாங்க, இன்னும் ஒத்தையில விட்டு போவாதீங்கட்டி, யாருமே காணோம். ஏம்மா வாரம்மா, உன்னை யாரும் கொண்டு போக மாட்டாவ. சரி டீ, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாங்க, போய் இடத்த பிடிப்போம். ஏ புஷ்பா, ஏ புஷ்பா, ஏட்டி ஏம்மா கிளம்பிட்டியல? என்னமா செய்திய? வீட்டுக்குள்ள வண்டி வந்து அந்த ஆளு ரோட்ல நின்றுட்டு கிடக்கு. என்னதான் செய்துன்னு தெரியல வீட்டுக்குள்ள. இது யாங்க இப்படி கடந்து அலறிட்டு கிடக்கிய? வர வேண்டாமா? ஏம்மா எவ்வளவு நேரமாமா ரெடி ஆகுதிய? அவைய சங்கர் வீட்டு வாசல்ல வேன் நிக்கி, அவைய எடுக்க சொல்லிட்டு கிடக்காவ. சீக்கிரம் வாங்க. ஆமா, உங்களுக்கு என்ன வாங்க வாங்கன்னு அம்மையும் மட்டும் போதும். சோத்தங்கறி பொங்கேஸ்டர் வேண்டாமா? மதியானம் வந்தோடனே வயிற்று பசிக்குன்னு சொல்லுவீங்க. ஏட்டி இன்னைக்கு மதியத்துள்ள வீட்டுக்கு வருமானே தெரியல. பட்டெடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்னு கூட தெரியல. இன்னைக்கு ஒரு நாள் கடையில சாப்பிடக்கூடாதா? என்கிட்ட கேட்டிருந்தாலும் நான் சொல்லியிருப்போம்ல. ஆமா, முன்ன எதுவும் சொல்லாதீங்க. சோறுங்கறியில பொங்கேச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. சரிட்டு பிள்ளையில கூட்டிட்டு வா, நான் முன்ன போறேன். போங்க. எங்க அம்மைய எங்க அம்மைய காணோம். உங்க அம்மா பூஜாரியில சாமி கும்பிட்டு கிடக்காவ. எல்லாரையும் கூட்டிட்டு வரேன், நீங்க முன்ன போங்க. சரி. ஏய் சத்யா, சத்யா, எம்மா ராணி, ஏட்டி என்ன செய்திய? வாங்க, வண்டி வழியில நிக்காம வாங்கம்மா சீக்கிரம். எங்கதான் கிடக்காளுன்னு தெரியல, காலையில இருந்து பரப்படுதாளுவ. சத்யா, பிள்ளைகளுக்கு அதான் கேக்குதா கேட்காத மாதிரி கிடக்கான்னு தெரியல. அவ்வளவு வேலையும் பார்த்துட்டு நானே வந்துட்டேன். இதுக்கு காலையில இருந்து சும்மா குளிச்சு ரெடி ஆகுறதுக்கு ஒரு நேரமா? பிள்ளைகளு எம்மா எங்க வச்சோன்னு தெரியலமே. அவசரத்துக்கு தேடணும்னா கிடைக்காது. இங்கே தானே வச்சிருந்தோம், எங்க போச்சுன்னு தெரியலையே. அம்மா என்ன வாரமா? எட்டி சத்தியா பெறப்படுதாம என்ன செய்த? அண்ணி கிடந்தா அலர்ட் அடக்காவ கேட்குது இல்லையா? அம்மையும் போட்டு அடக்காவ, உன் பேரையும் என் பேரையும். எட்டி வா போவோம், 2 பேரும் கோவமா இருக்காவ. வேன் ஏதோ வழியில நிற்கான். அத்தை, ஒரு புது செருப்பு எங்கேயும் போனா வந்தா மட்டும் போட்டுக்கிட்டதுக்கு வேண்டி இந்த கட்டில் கடையில் போட்டு வச்சிருந்தேன். அந்த செருப்பையே காணோம். நல்ல செருப்பு, அதை அளவா போட்டு வரலான்னு பார்த்தேன். தேடிட்டு இடக்கையும் காணோம். எந்த செருப்புட்டி சத்தியா? எத்தி ஒரு ரோஸ் கலருதே. எட்டி அது அன்னைக்கு அண்ணி தான் எடுத்துக்கொண்டு வெளியே போட்டாவ. சாமி கும்பிடும்போது வீட்டுக்குள்ள செருப்பு எடுக்குன்னு வெளியில கொண்டு கதை கிட்ட போட்டாவட்டி. அங்க இருக்கு. அப்படியே அத்தை வெளியில இருக்கோ? நான் உள்ள கிடந்து தேடிட்டு கிடக்கேன். இல்ல சத்தியா, வெளியில இருக்கு. வா சீக்கிரம் போட்டு போவோம். சரித்தே. ஏட்டி வீடு வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. அப்ப இங்க ஆளை காணமே, ஒருத்தியலும் காணோம். என்ன செய்தாலும் தெரிய மாட்டேங்கி. வரட்டும் வரட்டும். யாம்டி ஒத்தரோசா என்ன எடுக்க போன? வீட்டுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு போனியே, கேஸ் அமத்து பண்ணியோ? இல்ல டவுலி, என் கையில பத்தியா? என் கையில என்ன கட்டை முளைச்சிட்டோ? கட்டையும் முளைக்கல, குட்டையும் முளைக்கல. இது பேரு தான் மணி பழுசா. நேற்று நெட்ட காலம் எனக்கு வாங்கி தந்தாம்டி, அதை தான் போய் எடுத்துட்டு வரலான்னு பார்த்தேன். ஏம்மா இதை எடுக்கதான் இவ்வளவு வேகமா போனியா? மணி பழுசா, அதை சொல்ல கூட தெரிய மாட்டேங்கி. எட்டி சுடிதார் கறி, அது பேர் என்னது? கான்பாக்கு. ஏன் நெட்டவலி? கான்பாக் இல்லம்டி, ஹேண்ட் பாக்கும் டி. அப்படியா? இந்த நெட்டக்காலை மணி பழுசுன்னு தானே சொன்னா? அது கூட தெரியாம அதை எடுத்து ஆட்டிட்டு வாரா. ஏம்மா அதுல துட்டு எதுவும் நிறைய வச்சிருக்கியோ? ஏட்டி துட்டு இல்ல, லட்டு இல்ல. சும்மா ஒரு ஆசைக்கு வச்சுக்கிட்டு நெட்டவலி அதை வாங்கி வீட்டில் வச்சு என்ன செய்ய? இப்பதான் கூட்டமா ஆள்கறவி எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் படி காமிக்கலாம்ல, அதை எடுத்துட்டு வந்தேன். ஏம்மா பந்தாக்கு ஒரு அளவில்லாம போயிட்டு. நெட்டவலி ஏதாவது புதுசா பொருள் வாங்கினா எல்லாட்டும் காமிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அதனாலதான் நெட்டவலி. ஏட்டி நீ எதுக்கு வீட்டுக்கு போன? எட்டி என் மாமியா கிளவி நேற்று தான் மோரை போட்டு காய்ச்சிட்டு நடந்துச்சு. அதை பார்த்துட்டு மனசே இல்லம்ட்டி குடிக்காம வர. அதான் போய் 2 கிளாஸ் குடிச்சிட்டு 2 தூக்கு வழியில ஊற்றிட்டு வந்தேன். இவ்வளவு பட்டை எடுக்கிற அவசரத்தில் சோறு வாங்கி தரவளோ மோர் வாங்கி தரவளோ நம்ம எங்கே எதிர்பார்த்துட்டு இருக்க முடியும்? கொண்டு போய் எங்கேயும் பட்னியா கிட்னியா போட்டனா என்னட்டி செய்ய? அதை 2 பக்கெட் நிறத்து ஊற்றிட்டு வந்தேன். ஏம்மா நீ சோறு எடுக்க போனியோ? சோறு இல்லாம இவ இருக்க மாட்டா. ஏன் உனக்கு வைத்த புதுசு என்ன மண்ணையா திம்ப? உங்களுக்கும் சேர்த்து தான் ஊற்றிட்டு வந்திருக்கேன்டி. நான் கூட 2 பேரும் ஏதோ முக்கியமான வேலைக்கு போறாளுவன்னு நினைச்சு 2 மானம் கேட்டாவளுவ. இவளுவளுக்கு வேண்டி இவ்வளோ நேரம் இந்த வேனு கடையில் நின்றுருக்கு. எம்டி கேட்க மறந்துட்டு நல்லா இருக்காமட்டி மணி பழசு? எம்மா கேன் பேக்கு என்னமோ ஒரு பேக்குமா, நல்லா இருக்காமா? இப்படியே வச்சுக்கிட்டு போகிற வழியே தூக்கி வீசிடுறேன் ஜன்னல் பரத்தோடி. ஆளையும் அவளையும் பாரு, ஒன்றும் இல்லாத பேக்க தூக்கிட்டு வந்துக்கிட்டு நல்லா இருக்கான்னு கேட்டடக்கா. 2 துட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் எதுனாலும் வாங்கி தரலான்னு சொல்லலாம். ஒன்றுமே இல்லாமல் வெறும் பேக்கை கொண்டு வந்திருக்கா.
ரொம்ப இல்லைனாலும் கொஞ்சம் துட்டு வச்சிருக்கேன் நெட்டவள்ளி. அப்படியா? அப்போ 2 சமோசா வாங்கி இருந்தாலும் தருவா. நல்லா இருக்கு இப்படி 4 முடி நல்லா இருக்கும் ஒத்தரோசா. அப்படியா டி? ஏட்டி நீங்க முன்ன வந்துட்டீங்களா? ஆமா புஷ்பாக்கா, உங்க வீட்டுக்கு தான் வந்தோம். அமையும் போட்டு பார்த்தோம், ஒத்த வீலையும் காணோம். அதான் சரி வண்டி இங்கே நிற்காத பார்த்தோங்க்கா. அந்தால வண்டிக்கு பக்கத்தில் வந்து நிப்போன்னு வந்துட்டோம். அம்மா நீங்க ஏன் வரப்போய் ஒரு டப்போ மிளகாப்பொடி அள்ளி முழுங்கின மாதிரி வந்திருக்கிய, என்னாச்சு? இம்மா இந்த பிள்ளைல வீட்டை விட்டு நகர மாட்டேங்குதுமா. காலையில நேரத்தோட போன்னு சொல்லிச்சு. ஒன்னதையும் காணல. எங்க மாமியார் சாமி ரூம்ல நடந்து சாமி கும்பிட்டு கிடக்காவ, வர மாட்டேங்காவ. இந்த பிள்ளைல என்ன செய்யுதுன்னே தெரிய மாட்டேங்கி. ஏக்கா வரட்டும்க்கா, நல்ல நேரத்துக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல. ஏமா காலையில இருந்து சோத்தையும் கறியும் பொங்கி ஒரு வார்த்தை யாரும் ஒரு உதவி செய்ய கூட யாரும் வரலட்டி நெட்டவள்ளி. சிறையா கிடக்கு. எதுனாலும் ஒண்ணு வந்துட்டு நம்மள தான் தலையை போட்டு உருட்டுதாவ. ஏக்கா எங்களை கூப்பிட்டுருக்கலாம்ல. எட்டி என் மாப்பிள்ள வந்தாவீங்களா? இங்க போறேன்ட்டு வந்தாவளே வேனுக்கு முன்னாடி. இல்லையேக்கா, வரலக்கா. எட்டி இந்த மிளிச்சக்கா முக்காட்டு கறியும் காணுமே. தெரியலக்கா, நாங்க பார்க்கல. நாங்க முக்கியமான ஒரு வேலை இருந்துச்சுன்னு வீட்டுக்கு போயிட்டு அந்த ஆளை வேனுக்கு பக்கத்துல வந்து நின்றுட்டோங்க்கா. அவியில எங்கன்னு தெரியலையாக்கா. சரிட்டி அப்புறம் இங்க நில்லுங்க, என்ன நான் போய் அவிலைய கூட்டிட்டு வந்துட்டு மாட்டி. போங்க ஒருத்தர் இப்படி போயிட்டே கிடங்க. அப்ப எப்பதான் பட்டு எடுக்க போறீன்னு பாக்கோம். ஏட்டி நில்லுங்க டி, போய் கூட்டிட்டு வர விட்டுட்டா போக முடியும். நில்லுங்க, நான் இந்த போய் 5 நிமிஷத்துல எடுத்துட்டு வரேன் டி. போயிட்டு வாங்க புஷ்பாக்கா. ஏட்டி இந்த வாக்குல வந்துட்டு இந்த வாக்குல காணோன்னு ஆளை தேடி ஓடுது. இவ்வளவு இன்னைக்கு பட்டு எடுக்க போற மாதிரி தெரியல. பட்டு எடுக்க மாட்டாளுவ, லட்டு எடுக்க மாட்டாளுவ. அந்தால நான் கொண்டு வந்து 3 உள்ள இருக்கட்டி வண்டிக்குள்ள. அப்ப ஆளுக்கு 4 கிளாஸ் குடிச்சிட்டு கவுந்து படுப்போம். ஏன் அப்படி சொல்லியா? பாவம் அந்த அக்கா எப்படி கஷ்டப்படுதாவ. இருட்டி வரட்டும். இந்த முக்காட்டுக்காரி வாரப்ப நான் பார்த்துட்டு வந்தேன், வீடு பூட்டி கிடந்துச்சு. அப்புறம் எங்க போயிருப்பா? இவ்வளவு கூட இதுக்கு தான் சேர்ந்து எங்கேயும் போறதில்ல, சிறையா இருக்கும். என்ன செய்ய, 4 சமோசாக்கு 2 டீக்கு ஆசைப்பட்டு எங்க போனாலும் பெறத்தோடி ஓடி வந்துடுறது. இளிச்சக்காவையும் வாரப்ப பார்த்துட்டு தான் வந்தேன். அவிய வீடும் பூட்டி தான் கிடந்துச்சு. எட்டி உங்க மாமியார் வாராவியலா? உங்க வீடு பூட்டில கிடக்கு, வீட்டுல யாரும் இல்லையோ? ஏன்டி என் மாமியார் புசுபா மாமியார் இருந்தா ஒரே வாஸ்து ஃப்ரெண்டுல அவ எப்படி வராம இருப்பாவ? என் மாமியா தான் வருது துணி கடைக்கு. எட்டி அன்னைக்கு எத்தனை பேர் இந்த கிஃப்ட்ல ஏத்தி விட்டுருமா? ஏட்டி ஒத்த ரோசா சுடிதார் கறி எல்லாரும் வராவேட்டி, கூட்டமா வருதுங்க. இறங்க வண்டியில இறங்க, முத ஆளா போய் சீட்டை பிடிக்க. ஏம்மா இவ்வளவு நேரம் எங்க போச்சுன்னு தெரியல, எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வருது. எட்டி வா உள்ள போய் இருப்போம். எம்மா எல்லாரும் வந்தாச்சம்மா, இனி யாரும் வர வேண்டியது இல்லைல்ல, எல்லாரும் வந்தாச்சுல. இங்க எல்லாரும் வந்துட்டாங்க, வண்டி எடுக்க சொல்லுங்க. இப்ப வண்டி 4 சக்கரத்துக்கு எலுமிச்சம்பளம் வச்சு ஏத்த சொல்லுப்பா, இந்த நாரங்காய் வச்சு ஏத்த சொல்லுங்க. அம்மா அதெல்லாம் முன்னக்கூட்டியே சொல்லியாச்சுமா, அதெல்லாம் செஞ்சிருவாவ. டிரைவர் அண்ணே எல்லாரும் வந்துட்டாங்க, வண்டி எடுங்கண்ணே. எட்டி ராணி சத்தியா நல்லா இருந்துக்கிடுங்க, கம்பியை பிடிச்சிருங்க டி. சரி பாட்டி. ஏக்கா வீட்ல இருந்து வரக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு வந்துட்டீங்களாக்கா? சாமி கும்பிட்டோங்க்கா. ஏட்டி நெட்டவள்ளி பாத்தியா இந்த மாமியா கிழவி 2 எவ்வளவு ஒற்றுமையா இருக்குன்னு. இதுக்கு வயசுல நம்ம எப்படி இருப்ப மாட்டி? ஏன் ஒத்த ரோசா நான் இருப்பேன், இந்த வயசு வரைக்கும் நீ தான் இருப்பியான்னு தெரியல. ஏன் இல்லாம எங்க போற? நீ இருக்கும்போது நான் இல்லாமையா போவேன்? கோட்டிக்காரி இம்மா சண்டை போடாதியம்மா, சும்மா இருங்க. இழிச்ச குட்டி, நான் வார வழியில உங்க வீட்டை பார்த்துட்டு வந்தேன்ல, பூட்டி தான் கிடந்துச்சு. எங்க போனிய வண்டிக்கு வராம? என்டி வீட்டுல எங்க வீட்டுக்காரங்களும் இல்ல, பிள்ளையும் பள்ளியோட போயிட்டா. அதான் சாவியை பூட்டி பக்கத்து வீட்டுல கொடுக்க போனேன். அதுக்குள்ள நேரம் ஆயிட்டுடி. ஏயம்மா வீட்டை பூட்டினீங்களோ? நீங்க தங்கம் வைரம் பணம்னு வச்சிருப்பியா, அதனால வீட்டை பூட்டுவியா? நாங்க என்னத்தை வச்சிருக்கோம்? வீட்டையும் புட்டல ஒன்னும் புட்டல, அந்தால வந்துட்டோம். ஆமா இவங்க அப்பா சொத்து சேர்த்து தங்கம் வைரம் வாங்கி தந்திருக்காவி எனக்கு. வீட்டை போட்டு பூட்டிட்டு வராவ. சும்மா இருட்டி ஒத்தரசா வாய கலராம. யாரு இந்த தூக்குவலி தூக்கிட்டு வந்தது? நான் தான்க்கா. அப்பப்போ தாக எடுக்க குடிக்கிறதுக்கு கொஞ்சம் மோர் கொண்டு வந்திருக்கேன். வேணுங்கிறவே எடுத்து குடிச்சிட்டு எனக்கு ஒரு பாக்கெட் வச்சிருங்க. பாக்கி இருக்க ஒரு பாக்கெட்ல எல்லாரும் குடிச்சுக்கிடுங்கக்கா. இம்மா ஒரு பாக்கெட் இவ குடிப்பாளா? மிச்சம் இருக்க ஒரு பாக்கெட்ல பாக்கி இருக்க எல்லாரும் குடிக்கணுமா? இது வயிறா இல்ல கூழ்பானையா தெரிய மாட்டேங்கி. முக்காட்டுக்காரி என்ன சத்தம் இல்லாம வர? யாம் டீ சும்மா இருக்கேன் டீ. எங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போன் பட்டியில அவியே கிளம்பிட்டாவளா? போன் போட்டு முஸ்பா அவியலும் ரெடி ஆயிட்டாவலாம். வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாவ. நம்மள மெயின் ரோட்ல நிக்க சொன்னாவ. அப்புறம் வந்துட்டு எந்த கடைன்னு சொல்லுதான் சேர்ந்து போவோன்னு சொன்னாவிய. அப்படியாங்க? சரி சரி. எத்தே சேர்ந்து போவோன்னு சொன்னாவீங்களா? நீங்க பாதி வழியில பஸ்ல வருவீங்களா இல்ல மாப்பிள்ளை கூட கார்ல போயிருவீங்களா? யாம் டீ சத்தியா சும்மா இரு. அவிய கூட நான் எப்படி கார்ல போவேன்? சும்மா இரும் டீ, கிண்டல் அடிக்காம. ஏமா சும்மா வர போராடிக்கி. இந்த புஷ்பா மாமா இந்த வண்டியில எதுவும் பாட்டு இல்லையா? பாட்டை போட சொல்லுங்க, கேட்டுக்கிட்டே போவோம். இல்ல நெட்டவள்ளி, இது ஸ்கூலோட வேனு பார்த்துக்க. ஸ்கூலுக்கு ஓட்டம் புரிய வேணும். இன்னைக்கு ஒரு நாள் சொன்னேன்னு ஃப்ரெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காவிய. இதுல பாட்டெல்லாம் கிடையாது நெட்டவள்ளி. பாட்டு கிடையாதா? எட்டி ஒத்த ரோசா, அப்ப நம்ம கச்சேரி நடத்துருவோமா? ஆளுக்கு ஒரு பாட்டை பாடுங்க, பாடுவோம். எட்டி எல்லாரும் கல்யாண பாட்டா பாடுங்க. கல்யாணத்துக்கு பட்டு எடுக்க போதில்ல, அப்ப கல்யாண பாட்டா பாடுங்க. இவ பாடி இருக்கவிய கேட்டு ஓடுறதுக்கு. எக்க என்னமும் செய்யட்டும், ஒரு சந்தோஷமான விஷயத்துக்கு போடணும்ல. அவ பாட்டு கூத்தடிச்சிட்டு வரட்டும்க்கா. ஏ கும்மியடி போட்டு கும்மியடி, கோடி கொலவையும் போட்டு கும்மியடி. ஏ கும்மியடி, ஏ
கும்மியடி கூடி கொலவையும் போட்டு கும்மியடி. இப்படியே கேவலமா கத்திட்டு வா, உன்னையும் கும்மி வச்சு கும்மி அடிச்சிடாம. ஏன் இழுத்த குட்டி அப்ப நீங்க வேணா ஒரு பாட்டு பாடுவீங்களா? பாட்டும் பாட மாட்டியே, பாடுறவையிலும் கிண்ட அடிப்பாவ. ஏன் நான் பிடிச்ச மாப்பிள்ளதான், நான் அறிஞ்ச மன்மதன் தான், நான் போடுற கூட்டுக்குள்ள கட்டுப்பட்டு வாழணும் வீட்டுக்குள்ள, நான் கை கட்டி வாய் பத்தி நிக்கணும் நிக்கணும்டாய். பாட்டே பாட தெரிய மாட்டேன், தப்பு தப்பா பாடியா. ஏன் சுடிதார் கறி, நீ வேணா ஒரு பாட்டு பாடு. யாரும் பாட வேண்டாம், நம்ம கல்யாணம் பண்ணு பாடுவாவிய. எத்த ஒரு பாட்டு எடுத்து விடுங்க ராணியத்தை. ஆம் டீ சத்யா, சும்மா இரு சத்யா. ஆமா ராணி, பாட்டு பாடி படிச்சுக்க, அப்பதான் மாப்பிள்ளை வீட்டுல போய் டெய்லியும் பாட்டு பாட முடியும். ஒரு பாட்டு எடுத்து விட்டு கேட்போம். அவ தான் கிண்டல் அடிக்கணும், நீங்க சும்மா இருங்கக்கா, எனக்கு பாட தெரியாதுக்கா. ஏம்மா நாங்கெல்லாம் படிச்சுட்டா வந்தோம், சும்மா இருந்தாலும் பாடணும். பாடலைன்னா விடுங்கட்டி, சேரப்படுத்தாதீங்க டி.